இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் நடராஜா ஆசனம். நடராஜாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் ஆழ்ந்த மூச்சு எடுத்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு நடராஜ ஆசனா 2வது நிலை செய்து காமிக்க இருக்கிறோம். முடிந்த பிறகு நடராஜ ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா நடராஜாசனம் புதுசாக இருக்குது அப்படின்னு இது நம்ம சிவன் கோபப்படுறப்ப ருத்ர தாண்டவம் ஆடுறப்ப இந்த நடனம்லாம் ஆடுவார் இல்லையா, அதில் ஒரு நிலையை எடுத்து தான் இந்த ஆசனம் காமிக்கிறோம். அதில் 4-5 நிலை எங்கள்கிட்ட இருக்குது. அதில் ஒரு நிலையை இன்றைக்கி செய்து காமிக்க இருக்கோம். ஏற்கனவே ஒரு பாப்பா ஒரு நிலை போட்டு காமிச்சிருப்பாங்க, மகதிங்கிறவங்க. இப்போ அதுலேயே ஒரு நிலை 2ஆம் நிலை அதில் இன்னும் ஒரு 2-3 நிலைகள் இருக்குது. அதில் ஒரு நிலையை இன்றைக்கி செய்து காமிக்கிருக்கோம். முடிந்த பிறகு இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ உடல் பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நடராஜாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ இடது காலை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இடது கையில் இப்படி சின்முத்திரை ஞானமுத்திரை, அதாவது ஞானமுத்திரை சின்முத்திரை 2 ஒன்று தான். சின்முத்திரை வைத்துக்கொண்டு கையை நல்லா மேலே எவ்வளோ தூரம் தூக்கிட்டு காலை எவ்வளோ தூரம் மேலே தூக்கி இந்த நிலையில் நிற்க வேண்டும். 2 3 இன்னும் கொஞ்சம் கால தூக்கலாம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஆர்ஜே. நன்றி ஆர்ஜே. 19 20. நன்றி ஆர்ஜே. இப்பொழுது ஓய்வு. 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில பழங்கள் பற்றிய தகவலை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தினம் ஒரு பழத்தை பற்றி சொல்கிறோம். அது நிறைய பழத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு பழம்னு சொல்லிட்டார் இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஒரு பழத்தை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்ன பழம் அதை சொல்லியிருப்போம். நிறைய பழம் சொல்லியிருப்போம். அதில் இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை ஒரு பழத்தையே சொல்லிவிடுவோம். இந்த பப்பாளி பழத்தை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு தான். பப்பாளி பழம் தினம் ஒரு பப்பாளி. வாழ்க்கையில் பாத்ரூம் நல்லாயிருக்கும். முதல்ல பப்பாளி பழத்தை சாப்பிட்டிங்கன்னா பாத்ரூமில் அந்த நாத்தம் இருக்கு இல்லைங்களா, அப்பா அப்படிங்கிற பாத்ரூம் போகாட்டியுமே அவ்வளோ கஷ்டப்படுற இதெல்லாம் இருக்கும். அந்தமாரி இல்லாமல் நம்ம உங்கள் பாத்ரூமாக இருந்தால் கூட நல்லா சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், பாத்ரூம் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டு மக்கியால் பாத்ரூம் போனால் எப்படி இருக்கும் ஆர்ஜி அவர்களே? பாத்ரூம் முழுக்க ஃப்ரீயாக போய்டும். அந்த வாசனை எப்படி இருக்கும்? அந்த பாத்ரூம் ஃபுல்லாக பப்பாளியோட வாசனை ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்ம மரங்களுக்கு இருக்க நாற்றம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பப்பாளி பழம், அந்த மாம்பழம்லாம் சாப்பிட்டோம்னா அந்த வாசனை அடிக்கும். நமக்கு நாற்றமே அடிக்காது. உடம்புல உள்ள கழிவு எல்லாமே மொத்தமாக வெளியேற்றி விடும். அதனால் எதுவுமே இருக்காது, நம்ம கழிவு வயிற்றில் இருக்காது. அதனால் நம்ம உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகிடும். இது தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வழி. சரி, இப்போ பப்பாளி என்னெல்லாம் செய்யுதுன்னா, இந்த பப்பாளி மலச்சிக்கலுங்கிற பெருஞ்சிக்கலை தீக்குது. மனிதனோட மிகப்பெரிய விஷயம் மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலுங்கிற பெரிய சிக்கலை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த பப்பாளி. இந்த பப்பாளியை நல்ல பழமாக சாப்பிட்டிங்கன்னா, கனிவான பழமாக சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மக்கள் கிளம்புற ஆஹா அப்படி ஒரு உடம்பில் சுகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். சுகப்பிரசவம்டா அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்தமாரி இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டோன்னா மக்கா ஆள் கழிவு நீக்கிறதுல நம்ம பேர் முக்கியம். ட்ரு புர் ட்ர் அப்படிலாம் சவுண்டு கேட்காது. எப்படி ட்ரு புர்லாம் சவுண்டு கேட்காது. அப்படியே இலகுவாக இதாகும், மடம் இலகுவாக கழியும். என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்களா? ஆமாம், உண்மை தான். இதெல்லாம் உண்மையாக பேசுகிறது தான் சரியான விஷயமா இருக்கும். அந்த சவுண்டுலாம் இருக்காது. ட்ரு புருன்னு அந்த வாயுலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த வாயு கழிவுலாம் அப்படிலாம் போகவே போகாது. அந்த வாயு கழிவுலாம் மொத்தமாக சேர்த்து கசக்கி புழிஞ்சி சாராக்கி வெளில கொண்டு வந்து நிறுத்திடும். அப்புறம் அந்த பாத்ரூமில் அந்த கழிவுகள்லாம் போகும்போது ஒரு வாசனையோடு போகும். ஒரு வாசனை எப்படி வாசனைக்கு சென்ட் அடிச்சு கிறுக்கு இருக்குன்னு ஐயோ 4 நாள் குளிக்காமல் அடிச்சிக்க கூடாது. புரிதா இல்லைங்களா? செண்டுவே 4 நாள் குளிக்காமல் அடிச்சிட்டு போனால் அதுக்கு பேர் செண்டா? செண்டு பயன்படுத்துறது தப்பு. அதில் வேறு 4 நாள் கழிச்சு அதுக்கு வந்து இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தினா உடம்பு நல்லா சிறப்பாகவே இருக்கும். வேர்வை நாற்றம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, குளிக்கும்போது கொஞ்சம் அந்த எலுமிச்சம்பழ சாறை எடுத்து அதை நல்லா தடவிட்டு குளிச்சிங்கன்னா அந்த வேர்வை நாற்றம் கிடைக்க இது இருக்காது. அந்தமாரி விஷயங்கள்லாம் செய்ய கற்றுங்க. எப்போதும் ஒரு விஷயத்துக்கு செய்யும் முன்னாடி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு செய்கிறது நல்லது. உடலை வந்து பராமரிப்பாக இருக்குதுன்னா, நம்ம பராமரிப்பாக வாழணும்னா இந்தமாரி விஷயங்கள்லாம். இப்போ பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைம் நல்ல சீசன். இப்போ பப்பாளி எங்கே பார்த்தாலும் இந்த வெயில் டைம் இருக்கும், நல்லா சீசனு. அதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பப்பாளி, நாட்டு பப்பாளி வாங்கி சாப்பிடுங்க. கடையில் விலைகள் அதிகமாக தான் விற்கிது. இப்போ பப்பாளி வாங்கினீங்கன்னா ஒரு பப்பாளி 50 ரூபா வரைக்கும் விற்கிது. 20லேருந்து 50 ரூபா வரைக்கும் குறைஞ்சபட்சம். சின்ன பழம் 20 ரூபா, பெரிய பழம் 50 ரூபா வரைக்கும் விற்கிது. அப்படியே நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வாங்கி சாப்பிட்டோன்னா உடலும் நல்லா இதாக இருக்கும். உடலில் உள்ள கழிவுகள்லாம் போகும், ரத்த விருத்தி அடைய செய்யும். உடம்பு வந்து நல்லா ரத்த விருத்தியை நல்லா முழுமையாக அடைய செய்யும். ரத்த விருத்தி முழுமையாக அடைய செய்யும். உடல் பாதுகாப்பாக இருக்கணும்னா நல்லா இந்தமாரி பழங்களை சாப்பிடுங்க, நல்லா உடலை விருத்தி அடையும். சரிதாங்களா? சரி, ரைட்டு. இப்போது இடையில வந்து இந்த குப்பைமேனியை பற்றி அடுத்தது இது பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களுக்காக உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டி கடைசியாக அந்த குப்பைமேனியை பற்றி பேசிடுவோம். சரிங்களா? இன்றைக்கி கருத்துக்க நேரம் பகுதியில் குப்பைமேனி தான். குப்பைமேனியை பற்றி நல்லா ஒரு தகவல் சொல்லுவோம். குப்பைமேனி உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்காரு, எடுத்து காட்டுவார் மறுபடியும் உங்களுக்கு. அது தகவல் பார்த்துட்டு இப்போ ஆசனம் செய்து முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்து நடராஜர் ஆசனம். இது நடராஜ ஆசனம். நடைக்கு பயிற்சியிலும் அந்தமாரி ஆசனங்கள் செய்யக்கூடியது. நம்மள்ட்ட நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஏன்னா வெளிக்கொணர விதம் தான் உங்களுக்கு என்னடா ஒரே மாதிரி பேர் இருக்குன்னு நினைக்கூட தான் அந்த வித்தியாசம். நடராஜர், நடராஜா ஆசனம். சரிங்களா? ஆசனத்தை வித்தியாசத்தை தெரிஞ்சிங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த விஷயத்துக்காக சொல்கிறோம். சரி, ரைட்டு, ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த நடராஜ ஆசனம். நடராஜ ஆசனம் நிலை 1. ஏன்னா அதில் இன்னும் 2-3 நிலை இருக்குது. அதனால் நிலை 1 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பப்பாளி பழம் பற்றி ஆசிரியர் வர்ணனையில் தெரிஞ்சுக்கிட்டோம். பப்பாளி பழம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது வந்து மிகவும் ஆரோக்கியமான பழம். கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டு தான் இருந்தாலும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஏன்னா மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. அது வந்து சில பேர்லாம் சாப்பிட்றதுக்கு அலுப்பு போட்டுட்டு வெட்டி நம்ம தோல்லாம் செதுக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலுப்பு போட்டுட்டு சாப்பிடாமல் இருக்காங்க. நம்ம அதை எப்படி சாப்பிட்ணும்னா, அந்த பப்பாளி பழம் அப்படி இருக்கா, அப்படி 2 அப்படி அறுந்து அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த ஸ்பூனை எடுத்து அப்படியே சுரண்டினோம்னாவே அப்படியே அழகாக வரும். நம்ம தோல் வரைக்கும் சுரண்டி அழகாக சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுடலாம். அதனால் கொஞ்சம் அலுப்பு போடாமல் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அந்த மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பழங்கள் எல்லாமே அதிகமாக சேர்த்துங்க. இப்போ வந்து நடராஜா ஆசனா நிலை 1 செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ வலது காலை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வலது கையில் சின்முத்திரை வைத்துக்கொண்டு வலது கை மேலே உயர்த்தி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. ஆர்ஜி இன்னும் கொஞ்சம் கீழே லைட்டாக மறுபடியும் கீழே வச்சுட்டு மறுபடியும் உடம்பு நல்லா தூக்கி இன்னும் கொஞ்சம் பெண்டு பண்ணி காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் வர முடியும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு சரி, ஓகே, நன்றி. இவ்வளோ தூரம் வரலாம். இந்த அளவுக்கும் கூட வரலாம். சாதாரண நிலையில் செய்யுங்க. இப்போ ஆர்ஜி அவர்கள் 3000 ஆழ்ந்த மூச்சு
நடராஜ ஆசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். நடராஜ ஆசனம் செய்வதனால் மூல நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களாம் தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த மூல நோய் சம்பந்தமான நோய்கள்லாம் தீர்க்கப்படுகின்றன. நம்ம நின்றுக்கிட்டு காலை ஒரு காலில் நிற்கிறோம், ஒரு காலை வந்து மடக்கி பிடிக்கிறோம். அதனால் கை கால்கள்லாம் நல்லா பலம் பெறுகின்றன. தைராய்டு, இந்த கழுத்து பகுதி தைராய்டு பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகின்றன. வெரிகோஸ் நோய், இந்த வாத நோய் சம்பந்தமான நோயெல்லாம் தீர்க்கப்படுகின்றன. அனைத்து நரம்பு மண்டலங்களும் பலன் பெறுகின்றன இந்த நடராஜ ஆசனம் செய்வதனால். இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து பழகி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்குன்னு தினமுமே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதிகமாக ஆசனம்லாம் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து ஒரு கீரை, இது வந்து மூலிகை கீரைன்னு சொல்கிறாங்க. இந்த கீரை பேர் வந்து குப்பைமேனி. இது இந்த கீரை வந்து அதிகமாக இந்த மழை நாள்லாம் எங்கே பார்த்தாலுமே முளைச்சிருக்கும். இந்த குப்பைலாம் இருக்குல்ல, குப்பைலாம் நம்ம கொட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த குப்பைமேனி எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து யாருமே விரும்புறதில்ல, இதை பற்றி தெரியறதும் இல்லை யாருக்கும். இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா மிகவும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. சூப்பர் வெளிச்சம் நல்லா இருக்குது. இதான் குப்பை மீனி பார்த்துங்க. குப்பை மீனி இலை பெற்று ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த வேரோட பிடிங்கிட்டோம். அதனால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இதுதான் இலை, வேறு, அதோட வேறு எல்லாமே பலன் தான். இந்த வேறு எல்லாமே பலன். அதை பேசிட்டு மறுபடியும் பேசலாம். இது வந்து எளிமையாக கிடைக்கூடாது. கிராமத்திலலாம் வந்து இந்த மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சுன்னா எங்கே தளமே கிடக்கும். நம்ம அருகம்புல் இல்லாமல் கிடக்கிறது இல்லையா, அதேமாரி இதுவும் குப்பைமேனி இலையும் எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்கும். இது வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நன்மைகள். குப்பைமேனி இதோட நன்மைகள்லாம் இப்போ தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அது கிளார் அடிக்கிறது, திருப்பு மணி, அது கண்ணாடி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரே இலை வந்து பல நோய்கள் வந்து தீர்க்கப்படுகின்றன. இது வந்து எப்படி சாப்பிட்லாம்னா, நம்ம வந்து சூப்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து கூட்டு மாரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு எப்படி வேணுமாலும் உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. மலச்சிக்கலை வந்து தீர்க்கப்படுகின்றன. வயிற்றில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த கீரை வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதுமாரி இந்த குப்பைமேனி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இலை சாறை எடுத்து சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு வந்து இந்த கீரை வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில பேருக்கு ரத்த அழுத்தம் இருக்குது, அதனால் ஏற்படுகின்ற வாத நோய் வந்து தீர்க்கப்படுகின்றன. அந்த சில பேருக்கு சொத்தை பல்லாம் இருக்குது இல்லையா, அதுமாரி உள்ளவங்களாம் இந்த இலையை வந்து ஒரு 2 இலை 3 இலை பிரித்து நல்லா கசக்கி நம்ம பல்லில் வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் நீக்கப்பட்டு அந்த பல்வலியை கொஞ்சம் குணமாகறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதில் இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நான் மட்டும் சொன்னால் பத்தாது. ஆசிரியர் வர்ணனையில் அவர்கள் வாய்மொழியில் இதில் உள்ள நன்மைகள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜியார்களே. தினமும் ஒரு இருக்கும். இந்த கருத்துக்கு நேரம் பகுதியில் இன்றைக்கி குப்பைமேனியை பற்றி சொல்லிவிடுவோன்னு ஆசிரியர் அவர்கள் ஆசைப்பட்டார். அதனால் அவரையும் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படிங்கிறதாக தான் சொன்னோம். குப்பைமேனியில் சாரை குடிப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அடாடா, இவ்வளோ பெரிய குப்பையிலே ஒரு மேனின்னா என்ன அர்த்தம்? உடலை தான் மேனின்னு சொல்லுவோம். அப்படியே அந்த பளபளப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பளபளப்பை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை உண்டு பண்ணது இந்த குப்பை மேனி. அப்புறம் இந்த உடலில் சரும நோய்கள்லாம் தீர்க்குது இல்லையா, சரும நோய்கள்லாம் ஏற்படுதுங்களா, அதை உடம்புல நல்லா அதை சாரை பிழிஞ்சு தேய்ச்சி குளித்தோம்னா அது எல்லாத்தையும் சரிடும். அப்புறம் சொத்தப்பல்லாம் இருக்குன்னா அந்த சொத்தப்பல்லில் அந்த சாரை இருக்கு இல்லைங்களா, நல்லா பிழிஞ்சு பல்லில் வச்சோம்னா அந்த பல் இருக்கும், அந்த பல்லில் வச்சோன்னா பூச்செல்லாம் சாவடிச்சிடும். பூச்சை கொன்று நல்லா இது பண்ண முடியும். பல்லில் உள்ள வலியெல்லாம் அந்த வெளியேற்றினா வலியே நிற்காது. பல்லில் உள்ள அந்த பூச்சி பல்லும் மாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இந்த நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் கிடக்கிறாங்க, அப்படி அவங்க உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணு மாரி இருக்கும். பின்னாடி பக்கம் அந்த சைடெலாம் எப்படி படுத்துனாங்களோ அந்த பக்கம் புண்ணு ஆகிடும். இப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த சாறு இருக்குங்கள நல்லா நிறைய புழிஞ்சு அந்த சாரை நல்லா மேலால் ஊற்றி விடுங்க. அது கொஞ்சம் எல்லாம் இதாட்டம் வச்சு கொஞ்சம் எப்படி மயிலிறகா வச்சு தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு பட்டு போல் அவங்க மேனியில் படணும், ஒன்று வலியே தெரிய விடணும், கூசும் இல்லையா, அந்தமாரி வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல இதாக இருக்கும். இந்த படை சொறி சரங்கு உடம்புல வேறு என்னென்ன இருக்குது அத்தனை பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய மேலே அதில் தடவினீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயம் இது. இதில் என்னென்னலாம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னா, மஞ்சள் இருக்குங்களா, குப்பை மீனோட மஞ்சள் அரைச்சி வைக்கலாம். நல்லெண்ணெய்
நல்லெண்ணெய் தேய்ச்சி இது பண்ணலாம். அப்புறம் விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது இந்த சரும நோய்கள் அனைத்துமே சரியாயிடும். இப்போ மூஞ்சில் சரும நோய் இருக்குது, இந்த கரும்புள்ளி, கருவட்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வட்டத்துலலாம் மஞ்சளும் இந்த இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணோம்னா இதெல்லாம் சரியாயிடும். கரும்புள்ளி சரியாயிடுமானா கண்டிப்பாக ஆகும். என்ன தினமும் ஒரு 42 நாள் 48 இதெல்லாம் மண்டல கணக்கு. இதெல்லாம் இப்படி செஞ்சால் மட்டும்தான் ஒரு இது 7 நாள் 12 7 நாள் 14 நாள் 24 நாள் 32 நாள் 42 நாள் 40 நாள் அப்படிங்கிறது தான் 48 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வச்சு செய்கிறோம். அப்போ தான் சரியாகும். இப்போ பசித்த உடனே எல்லா சாப்பாடும் ஒரே மாதிரி சாப்பிட முடியுமா? வாழைப்பழம்னா 2 சாப்பிடலாம், தேங்காய்னா 4 தான் சாப்பிடலாம், சோறுனா ஒரு குண்டான் சாப்பிடலாம், இல்லை அரை குண்டான் சாப்பிடலாம். வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்தமாரி இதெல்லாம் ஒரு நோயினா நோய் வரத்துக்கு நம்ம பார்க்குறது இல்லை. நோய் வந்த பிறகு அதை தீர்க்கறதுக்கு முழுமையாக கற்றுக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும். அப்போது எதையுமே கற்றுக்கும் போது முழுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் சிறந்து விளங்க முடியும். சரி, இந்த கருத்து கணாயிரம் பகுதியில் இதை மட்டும் இது பண்ணுறோன்னா சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன ஆர்ஜி அவர்களே, எக்கச்சக்கமாக சொல்கிறோம். அதான் நான் புரிஞ்சுக்கிட்டு மனநிலையை ஏற்றுக்கிட்டு அதை நீ உள்வாங்கிட்டீங்கன்னா நல்லா பல நன்மைகள் கிடைக்கும். சரி, இன்று இதோட போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இத்துடன் இதை முடித்து நாளை மீண்டும் ஒரு ஆசனத்தை பற்றி சந்திக்கிறத பற்றி ஆர்ஜி அவர்கள் குரல். நான் கொடுக்குற ஆசனத்தெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இன்று இந்த ஆசனத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். மட்டும் ஒரு ஆசனத்தில் நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும்னா ஏதோ ஒரு பயிற்சி. உடம்பு நம்ம ஆரோக்கியம் பண்ணுறது தான் நம்ம எல்லாத்துலேயுமே தெளிவான முடிவு எடுக்க முடியும், எல்லாத்துலேயுமே சிறந்த விளங்க முடியும். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஆசனங்கள்லாம். சில நல்லா சம்பாதிக்கிறோம், எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம். யாருக்காக சம்பாதிக்கிறோன்னா நம்ம குழந்தைங்க, அப்பா அம்மா, உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்காக நம்மளுக்கு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள ஏதோ ஒரு பயிற்சி. மகரிஷினி எளிய பயிற்சி இருக்குது, நடைப்பயிற்சி இருக்குது, அப்புறம் தியானம், அதெல்லாம் செஞ்சோம்னா உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால் அதுமாரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், முளைக்கட்டிய தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், அதுமாரி ஆரோக்கியமான உணவுகள்லாம் அதிகமாக இரவு உணவாக முடிஞ்சளவு பழம் முழுமையாக சாப்பிட முடியலனாவும் முடிஞ்சளவு ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம், தேங்காய், அதுமாரி காய்கறிகளில் இந்த பச்சையாக அந்த கேரட்டுகள், முள்ளங்கிலாம் கூட பச்சையாக சாப்பிட்லாம். முள்ளங்கி எப்படி பச்சை சாப்பிட்லான்னா முள்ளங்கி ரவுண்டாக அரிஞ்சு அதில் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி மிளகுத்தூள் ஜீரகம்லாம் பொடி செய்து வச்சுக்கொண்டு அந்த தூளில் லைட்டாக சேர்த்தோம்னா பச்சையாக நம்ம சாப்பிட்லாம். பச்சை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகளை இந்த முள்ளங்கி கொடுக்குறது. ஏன்னா இந்த கல்லுலாம் நிறைய பேருக்கு அதிகமாகலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கரைக்கிறது இந்த முள்ளங்கி முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதை நம்ம பச்சையாக சாப்பிட்டோம்னா இதுமாரி சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாது. கொஞ்சம் பச்சையாகவும் சில பேர் சாப்பிடுவாங்கன்னா அது விறுவிறுன்னு இருக்கும், நாக்கெலாம் ஒரு மாதிரியாக விறுவிறுன்னு இருக்கும், அதனால் சாப்பிட முடியாது. அதுமாரி உள்ளவங்களுக்கு தான் இதுமாரி சொல்கிறோம். இந்த எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டும் மாறி போய்டும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். தினமும் எங்களுடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு ஆசனத்திலும் சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.